நடிகர்கள் துல்கர் சல்மான், பிருத்விராஜ் ஆகியோருடைய வீடுகளில் சுங்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், சுங்கத்துறையினுடைய சோதனைக்கு என்ன காரணம்? தற்போது 30 இடங்களில் சுங்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். மிக முக்கியமாக கேரளாவின் முன்னணி நடிகர்களான பிருத்விராஜ் மற்றும் துல்கர் சல்மான் அவர்கள் வீடுகளில் தற்போது இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக பூட்டான் ராணுவத்தில் பயன்படுத்தப்பட்ட கார்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்து இவர்கள் அதை வாங்கி பயன்படுத்தி வந்ததாக தான் குற்றச்சாட்டு. அதைத் தொடர்ந்துதான் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பிருத்விராஜ் பயன்படுத்தக்கூடிய ஒரு லேண்ட் ரோவர் டிஃபெண்டர் வகை காரும் துல்கர் சல்மானின் நிசான் பேட்ரோல் ரக இந்த காரும் தான் தற்போது அந்த பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறது. அந்த கார் எப்படி வாங்கப்பட்டது, யார் மூலமாக பூட்டானிலிருந்து வாங்கப்பட்டது, இது தொடர்பு என்று அறிவதற்காகத்தான் தற்போது இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக பிருத்விராஜின் இல்லத்திற்கு சென்ற அந்த சுங்கத்துறையினர் அந்த தேடி வந்த கார் அங்கு அதாவது அந்த லேண்ட் ரோவர் டிஃபெண்டர் கார் அங்கு இல்லாததால் தற்போது அவர்கள் திரும்பி சென்றிருப்பதாகவும் அவர்கள் மற்ற ஏதேனும் வீடுகளில் இந்த கார் இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் தற்போது அந்த விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக யார் மூலமாக இந்த கார் வாங்கப்பட்டது என்பதை வெளிக்கொண்டு வரவே இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாக தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. தற்போது வரை இந்த இரு நடிகருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய பல இடங்களில் எர்ணாகுளம் மற்றும் கோழிக்கோடு ஆகிய இடங்களில் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் மற்றும் அந்த வீடுகளில் தான் இந்த சோதனையானது தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. முகிலன், இப்போ இந்த சோதனைக்கு பிறகு என்ன நகர்வு அடுத்த கட்டமாக எதிர்பார்க்கலாம்? பொதுவாக ஐடி சோதனை, அதே போல மற்ற அமலாக்கத்துறை சோதனை போன்ற விஷயங்களை நாம் பார்க்கிறோம். சுங்கத்துறையினுடைய சோதனை என்பது வழக்கமாக இப்படியாக நடக்குமா? எது தொடர்பாக இந்த சோதனை நடைபெறும்? இதற்கு முன்பாகவும் நம்ம இது தொடர்பாக பார்த்திருக்கிறோம். அதாவது வெளிநாட்டுகளிலிருந்து காரை இங்கு இறக்குமதி செய்யும் போது அதற்கு உரிய வரி செலுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் அது உரிய முறையில் அது இந்திய நாட்டிற்குள் கொண்டு வந்து அது பயன்பாட்டுக்கு இருக்க வேண்டும். ஆகியவற்றை மனதில் கொண்டுதான் இது முக்கியமாக இந்த சுங்கத்துறையினர் இந்த ரைடுகளில் ஈடுபடுவார்கள். இதை கண்டறிய, அதாவது இது உரிய முறையில் உரிய ஆவணங்களுடன் இந்த காரானது, குறிப்பாக இது தற்போது இது பூட்டான் ராணுவத்தில் பயன்படுத்த கார்கள் என்று தற்போது தெரிய வந்திருக்கிறது. அவ்வாறு ஒரு நாட்டின் ராணுவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட கார் இந்தியாவுக்கு கொண்டு வந்து அது ஒரு தனிநபருக்கு விற்கப்பட்டு அதை அவர் பயன்படுத்தி வருகிறார். இதில் உரிய நடைமுறைகள் பின்பற்றப்பட்டிருக்கிறதா, இது லீகலாக இந்த கார் விற்பது மற்றும் வாங்கும் இந்த நடைமுறையானது நடைபெற்றிருக்கிறதா, இதற்கு உரிய வரி செலுத்தப்பட்டிருக்கிறதா போன்ற கோணங்களிலும் இந்த சுங்கத்துறையினர் இந்த ரைடிலும் இந்த விசாரணையிலும் ஈடுபடுவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி முகிலன்.